நிச்சயமாக அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் என்ற பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளில் பலரையும் அர்ச்சகராக பயிற்சி எடுத்து பல கோயில்களில் பணி நியமனம் செய்து வருகிறது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் 3 பேர் மது அருந்துவிட்டு வித்தாட்டம் போடுவதும், அதே நேரத்தில் கோயில்களில் விபூதியை பயன்படுத்தி பெண்களிடம் அட்டகாசம் செய்வதுமான வீடியோக்கள் வெளியானது. இந்த வீடியோ தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த மாவட்ட போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அர்ச்சகர்கள் யாரும் தமிழ்நாடு அரசு பயிற்சி பள்ளியில் படிக்காதவர்கள் என அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருந்தாலும், சமூக வலைதளத்தில் RSS பாஜக அமைப்பை சேர்ந்தவர்களும், அதே நேரத்தில் பல்வேறு தனியார் ஆன்லைன் ஊடகங்களும் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்த தலைவர் அரங்கநாதன் என்பவர் தற்போது தமிழக DGP அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிறார். குறிப்பாக அனைவரும் அர்ச்சகராகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் இந்த உயர்ந்த எண்ணத்தில் இந்த பயிற்சி பள்ளியை நடத்தி நடவடிக்கை எடுத்து வரும் அரசின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் பழி சுமத்தும் வகையிலும் இது போன்று பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் பரப்பி வருவதாக பாஜக மற்றும் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்பாகவும் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அந்த கருத்துக்களையும் ஆதாரங்களாக எடுத்து தற்போது தமிழக DGP அலுவலகத்தில் புகார் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர், அதாவது கோமதி விநாயகம் மற்றும் வினோத் கணேசன் ஆகிய 3 அர்ச்சகர்களும் இந்த கோயிலில் ஏற்கனவே அதாவது முறையாக வேத பாடசாலையில் படித்து வந்தவர்கள் எனவும் தமிழ்நாடு அரசு பயிற்சியில் படிக்கவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி ஸ்ரீ ஆளாள சுந்தர வேத சிவாகம வித்யாலயத்தில் தான் இவர்கள் படித்திருக்கிறார்கள் எனவும் செல்வம் பட்டர் என்பவர் மூலமாகத்தான் இவர்கள் முறையாக அதன் மூலம் இவர்கள் இந்த பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை திசை திருப்பி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த திட்டத்தை அவமதிக்கும் வகையிலும் அவர் குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவர்கள் மட்டுமே அர்ச்சகராகும் என்ற நோக்கத்தை பரப்பும் வகையிலும் பாஜகவினரும் RSS சேர்ந்தவர்களும் அவற்றை சேர்ந்த கட்சியின் உறுப்பினர்கள் சமூக வலைதளத்தில் பொய்யாக பிரச்சாரம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது தமிழ்நாடு அர்ச்சக பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் அரங்கநாதன் இந்த புகாரை தமிழக DGP அலுவலகத்தில் தெரிவித்திருக்கிறார்.